ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நாம் ஒரு ஆனிகா ரூபி டைமண்ட் ஸ்டட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ரூபீஸும் இருக்குது, டைமண்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஸோ இந்த ஸ்டட்டை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு 22 கேரட்டில் உள்ள ஸ்டட்டு தான் இது. 22 கேரட்டில் நல்லா கிளியர் டைமண்ட்ஸ் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூபீஸோட சுற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எகெயின் இந்த ஸ்டட்டும் நாங்கள் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த பர்டிகுலர் கம்மல் எனக்கு ஒரு கிஃப்டாக கிடைச்ச கம்மல் தான். என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது. எனக்கு இது என்னோட கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு பிஃபோர் நமக்கு பூ வச்சுட்டு போவாங்கல்ல. தட் மீன்ஸ் பொண்ணு பார்க்குற டே அன்றைக்கி பொண்ணு பிடிச்சிருந்தா பூ வைப்பாங்க இல்லையா, பூ வச்சுட்டு போகிறது வழக்கம் இல்லையா. ஸோ அந்த டேயை ஞாபகார்த்தமாக வச்சு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 15+ இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பூ வச்ச டே ஆனிவர்சரிக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. ஸோ அதுக்கு கிடைச்ச கம்மல் தான் எனக்கு இது. அதுவும் இது இந்த இயரில் கிடைச்ச கிஃப்ட்டு. தட் மீன்ஸ் 2025 லெவலில் பூ வைக்கிற டேக்கு ஆனிவர்சரிக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் இந்த ஆனிகா ரூபி எமரால்டு ரூபி டைமண்ட் ஸ்டட். அண்ட் இது எனக்கு அவங்களே சர்ப்ரைஸாக கொடுத்தது தான். நான் அவங்க கூட போகலை, அவங்களே வாங்கி கொண்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஸ்டட்டை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு ப்ராப்பர் ஆனிகா கலெக்ஷன் தான். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனிகா கலெக்ஷன்னால் நம்ம கிளியர் டைமண்ட்ஸை நல்லா, தட் மீன்ஸ் ஒயிட் டைமண்ட்ஸை நல்லா 22 கேரட்டில் க்ளோஸ்ட் செட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ நான் எப்போவும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், 18 கேரட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு லைட் அடிக்கும், நல்லா கிளிட்டர் ஆகும் அந்த டைமண்ட்ஸ். பட் இந்த மாதிரி 22 கேரட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது மேலேருந்து மட்டும்தான் அதில் லைட் படும். ஸோ நமக்கு மேலேருந்து மட்டும்தான் அது கிளிட்டர் ஆகும், சுற்றி நமக்கு கிளிட்டர் ஆகாது. ஸோ இது சுற்றி கோல்டை வச்சு அடைச்சி மேலே டைமண்ட்ஸ் அழகாக அப்படி எம்பெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேர் தான் நம்ம க்ளோஸ்ட் செட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரூபி பீஸ் நல்ல ப்ராமினெண்ட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ராப்பர் ரூபீஸ் தான் ரெண்டுமே. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பால் தொங்கும். அதுவுமே இந்த ஆனிகா கலெக்ஷனுக்கே உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசைன் தான். நிறைய ஆனிகா கலெக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம், கீழே இந்த மாதிரி ஒரு கோல்டு பால் தொங்கும். அப்புறம் இந்த கம்மல் நமக்கு கண்டிப்பாக saree அண்டு சுடிதார் ட்ரெடிஷ்னல் வேருக்கு தான் இந்த கம்மல் மோஸ்ட்டாக செட் ஆகும். நான் சில டைம் மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போடுறேன், நல்லா தான் இருக்குது. பட் இது பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுன்னா, இது கண்டிப்பாக நமக்கு ட்ரெடிஷ்னல் வேருக்கு தான் செட் ஆகிற ஒரு கம்மல் இது. அண்ட் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தா தெரியும், ஒவ்வொரு அந்த ரூபியை சுற்றி ஒரு ஸ்டட்டில் மட்டும் 10 டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தம் இதில் 2 கம்மல்லையும் நமக்கு அப்போ 20 டைமண்ட்ஸ் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு கல்லுமே நல்லா பெருசாக கொஞ்சம் பெரிய கல்லாகவே வச்சுருக்காங்க. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, இந்த கம்மலோட ஸ்பெஷாலிட்டி. நல்லா ப்ராமினெண்ட்டாக வச்சுருக்காங்க, அந்த பெரிய கல்லாகவே வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா நல்லா தெரியும். ஸோ அதுதான் இந்த ஆனிகாவோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் இது எகெயின் நான் சொல்கிறேன், இது ஒரு க்ளோஸ்டு செட்டிங் தான். 18 கேரட் மாதிரி வராது, இது ஒரு க்ளோஸ்டு செட்டிங். நமக்கு மேலேருந்து மட்டும்தான் லைட் இதில் படும், இந்த டைமண்ட்ஸ் மேலே. இதோட கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா 9.17, நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 8.77. எக்ஸாக்டாக ஒரு சவரன் மேலே இருக்குது. 20 டைமண்ட்ஸ் இருக்கிறதுனால டைமண்ட் கேரட் பார்த்திங்கன்னா 0.6 கேரட். அண்ட் இதோட அந்த டைமண்ட்ஸோட நீங்கள் கலர் பார்த்திங்கன்னா ENF உள்ளே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அண்ட் இதோட கிளாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸோட கிளாரிட்டி VVS கிளாரிட்டி. ஸோ இது எல்லாமே ரொம்ப டைமண்ட்ஸ்குள்ளே அவங்க டைமண்ட்ஸை கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உள்ள நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டிஸ் தான் இது. நான் சொன்ன VVS கிளாரிட்டியும் கலர் ENFம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்டட்டு இது. ஸோ இது நாங்கள் மலபாரில் எடுத்தோம். அண்ட் எனக்கு இது ஸ்பெஷலாக கிடச்ச ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆல்சோ. அண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் இப்போ இந்த மாதிரி ஆனிகா கலெக்ஷன் சொல்லி உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் மலபாரில் போய் கேளுங்க, ஆனிகா கலெக்ஷன் சொல்லுங்கள். அவங்க நிறைய வச்சுருக்காங்க. இதில் முகப்பு வச்சுருக்காங்க, இதில்
வளையல் வச்சுருக்காங்க, நெக்லஸ் வச்சுருக்காங்க, கம்மல் எல்லாமே இருக்குது. ஆனால் ப்ரைஸ் உண்மையாகவே அதிகம்தான். ஏன்னா இதில் இருக்கிறது கிளியர் டைமண்ட்ஸ்னால நமக்கு டபுள் த ப்ரைஸ் தான் கோல்ட்லேருந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸோட, ஜுவல்லரி கலெக்ஷன்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.